ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நட்பலன்கள்லாம் நடக்க இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 9ஆம் இடத்துல உச்சகுரு அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடத்துல குரு, புதன், சுக்கிரன் 3 மாபெரும் சுபர்கள் அமர்ந்திருக்கிற போது இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. எப்போதெல்லாம் பாக்யஸ்தானத்தில் சுபர்களுக்கு தீய தொடர்புகள் இல்லாமல், செவ்வாய், சனி, ராகு, கேதுக்களுடைய தொடர்புகள் இல்லாமல் சுபத்துவமாக பாக்யஸ்தானத்தில் 3 சுபர்கள் அமர்ந்திருக்கிறார்களோ, உங்களுடைய காட்டில் அடைமலை, அருள்மலை, அதிர்ஷ்டமலை இயல்பாக செயல்பட போகிறது. 8ஆம் இடம் இந்த மாதம் முழுக்க நல்ல சுபத்துவமாக வலிமையாக செயல்பட போகிறது. திடீர் பணவரவு, எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம், மறைமுக தன லாபம், பங்குச்சந்தை லாபம், லாட்டரி டிக்கெட் விழுவது, கொடுத்த பணம் எல்லாம் வசூலாவது, அதே நேரத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் மறைமுக தன லாபங்களும் எதிர்பார்க்காத நல்ல செய்திகளும் உங்களுக்கு வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. 7ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் நேரடியாக ராசியை பார்க்க போகிறார். இந்த மாதம் முழுக்க கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. இந்த ஒரு விடயத்துல தான் உஷாராக இருக்க ஒன்று. சும்மாவே விருச்சிக ராசிக்காரர்கள் கத்தி எடுத்தா குத்தாம வைக்க மாட்டீங்களே, ரொம்ப கோவப்படுவீங்களே. இந்த மாசத்துல 7ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து நேரடியாக ராசியை பார்க்க போகிறார். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவீங்களே. கோபத்தை மட்டும் எப்படி கையாள்வது, கட்டுப்படுத்துவதல்ல, எப்படி கையாள்வது என்பதை பார்த்து விட்டால் இந்த மாதம் உங்களுடைய மாதம் அற்புதமாக இருக்கிறது. 5ஆம் இடத்துல சனி பகவான் உச்சகுருவின் வீட்டில் உச்சகுருவின் பார்வையில் சாந்தமாக இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல சுக்கிரனுடைய வீட்டில் சுபத்துவமாக அமர்ந்து ராசியே பார்க்க போகிறார். ஒரு விதமான தைரியம், தன்னம்பிக்கை, அதிர்ஷ்டம் எல்லாமே செயல்படத்தான் போகிறது. காரகத்துவ கெடுதலாக கோபமும் வரப்போகிறது. அந்த விடயத்தை மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும். 3ஆம் இடத்தை உச்சகுரு பார்த்து கொண்டே இருக்கிறார். அற்புதமான யோக அமைப்பு. 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் உடல் ஆரோக்கிய விஷயத்துல தொல்லைகளை தந்து கொண்டிருந்தார். இப்போது அவருக்கு சுக்கிரனுடைய பார்வை கிடைத்து விட்டது. நாட்பட்ட நோய்களிலிருந்து மெல்ல அப்படியே மீண்டு வரப்போகிறீர்கள். அற்புதமாக இருக்கிறது. 8ஆம் இடம் வலுவாக செயல்படுகிறது. மறைமுக தனலாபம், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், எதிர்பார்க்காத நன்மைகளும் எதிர்பார்க்காத லாபங்களும் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. பாக்யஸ்தானத்துல குருவே அமர்ந்திருக்கிறாரே. அகப்பட்டவனுக்கு அட்டமத்துல சனி, ஓடி போனவனுக்கு 9ல் குரு. மாதத்தினுடைய முதல் வாரத்தில் ஒரு 7ஆம் தேதி அளவில் மிதுனத்திலே வக்கரகதியிலே வந்து புதன் சூரியனோடு சேர்ந்து புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அற்புதமான யோக அமைப்பு. மாதத்தினுடைய முதல் வாரத்தில் ஒரு 5ஆம் தேதி அளவில் நல்லபடியாக கேதுவோடு வந்து சுக்கிரன் அமர்ந்து விடுவார். 10ஆம் இடத்துல கேதுவும் ராகுவும் சாந்தமடைந்து விட்டார்கள். அற்புதமான யோக அமைப்பு. உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியை பார்க்கிறார். பாக்யஸ்தானத்தில் குரு அமர்ந்து 1, 3, 5ஆம் இடங்களை வலுப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சுக்கிரனுடைய இருப்பும் அவருடைய தொடர்பும் சுகஸ்தானத்தையும் ஜீவனஸ்தானத்தையும் வலுப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நல்ல வருமானம் இருக்க போகிறது. வேலையில் தொழிலில் முன்னேற்றமாக போகிறீர்கள். உடல் ஆரோக்கியம் ஏற்பட போகிறது. குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் அப்படியே விலக போகிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் செயல்பட போகிறது. குலதெய்வத்தை வணங்குவதில் இருந்த தடைகள் எல்லாமே விலக போகிறது. 9ஆம் இடம் அற்புதமாக ஒரு மனிதனுக்கு 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் ஒரு மனிதனுக்கு வலுவாக செயல்படுகிற போது பொருளாதார நன்மைகளும் இருக்கும், இறை அருளும் செயல்படும். அற்புதமாக இருக்கிறது. 3ஆம் இடத்தை உச்சகுரு பார்த்து கொண்டே இருக்கிறார். வாழ்க்கையில 12 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரப்போகிறது. 3ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்கிற போது நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். நல்ல நோக்கத்தோட, நல்ல சிந்தனையோட, நேர்மையாக நீங்கள் எடுக்கிற நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். சரியாக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு விருச்சிக ராசிக்காரர்கள் முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றிகளை அறுவடை செய்து கொள்ளலாம். பாக்யஸ்தானத்துல குரு அமர்ந்திருக்கு, அதாவது குரு உச்சகுரு அமர்ந்திருக்கிறார். குலதெய்வ ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்க போகிறது. குலதெய்வத்தை நேரிலே சென்று பார்த்து வணங்குவதில் ஏற்பட்ட தடை தாமதம் எல்லாம் விலக போகிறது. இறை அருள் கைகூடி வரக்கூடிய குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய உங்களுடைய 2ஆம் அதிபதி குரு பகவான், அதாவது தனாதிபதியும் குரு பகவான், தனகாரகரும் குரு பகவான் தானே. பாக்கியத்தில் உச்சமடைந்து ராசியை பார்க்கிறார். ராசிநாதன் சுக்கிரனுடைய வீட்டில் சுபத்துவம் அடைந்து ராசியை பார்க்கிறார். 5ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உச்சகுருவின் வீட்டில் உச்சகுருவின் பார்வையில வாளை சுருட்டி கொண்டு நல்ல பிள்ளையாக இருக்கிறார். சுகஸ்தானத்தில் இருக்கிற ராகு பகவான் சுக்கிரனுடைய தொடர்பால நல்ல பிள்ளையாக இருக்கிறார். உண்மையில சொல்றேன், தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், ஆழ்மன ஆசைகள் நிறைவேறும், உடல் ஆரோக்கியம் ஏற்படும். நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். ப்ளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். தெய்வத்தால் ஆகாதெனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும்.
நீங்கள் எடுக்கிற புதிய முயற்சிகள் வெற்றி தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ஏதாவது முயற்சி செய்து பார்க்கலாம் என்று நீங்கள் ஒரு ஐடியாவில் இருந்தால் இப்போது நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம். நல்லதொரு தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் வெற்றி நிச்சயம். சரியாக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது எந்த விடயத்தில் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். மாதம் முழுக்க மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் ராசியை செவ்வாய் பார்க்க போகிறார். சின்ன சின்ன விடயங்களுக்கும் கோபம் வரப்போகிறது. கோபத்தை கட்டுப்படுத்துவது என்பதல்ல வாழ்க்கையில், அதை எப்படி கையாள்வது என்பதை பொறுத்தது. ரோட்டில் ஒரு எரும மாடு போகுதுங்க, அதில் காதில் போய் செல்லமே கொஞ்சம் ஓரமாக போனால் கேட்குமா? அதுக்கு குச்சி எடுத்து தடி எடுத்து என்ன பண்ணணுமோ அது பண்ணணும் தானே. அதுக்காக கோபமாக அடிக்க வேண்டிய தேவையே இல்லையே, ஆனந்தமாக அடிக்கலாமே, அப்போ தானே ஓரமாக போகும். ஒரு செயல் தேவையாக இருக்கிறது, அந்த செயலை செய்வது தானே. ஏன் கோபப்பட்டு செய்ய வேண்டும்? ப்ளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். 7ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து ராசியை பார்க்கிற போது கோபம் தவிர்க்க முடியாது. அதுவும் விருச்சிக ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்களுக்கு கோபம் கூடவே பிறந்தது. என்ன பண்ணுவது? அதே நேரத்தில் இந்த கோபத்தை எப்படி கையாள்வது என்று நீங்கள் புரிந்து கொண்டு விட்டால் வாழ்க்கையில் உங்களை போல அற்புதமான மனிதர்களே இருக்க மாட்டார்கள். அதாவது விருச்சிக ராசிக்காரர்கள் அடிப்படையில் நேர்மையானவர்கள். யாருக்கும் தீங்கு செய்வதாக இருந்தாலும் நேர்லயே வருவார்கள். உன்ன அடிக்க போறேன்னு சொல்லிட்டு அடிப்பாங்க, முதுகுல அடிக்க மாட்டாங்க. அந்த ஒரு விடயத்தில் விருச்சிக ராசிக்காரர்களை நாங்கள் போற்ற முடியும். இந்த மாதம் கோபத்தை நீங்கள் கையாண்டு விட்டால் வேறு எந்த தீய பலனும் சொல்ல முடியலைங்க. ஒரு மனிதனுக்கு பாக்கியத்தில் குரு அமர்கிற போது திரிகோணம் எல்லாம் வலுத்து விடும். ராசி 1ஆம் இடம் 5ஆம் இடம் 7ஆம் இடம் வலுவாக செயல்படுகிற போது அதிர்ஷ்டம் செயல்படும், இறை அருள் கைகூடி வரும். பிறகு என்னங்க கவலை? இந்த மாதம் உங்களுடைய மாதமாக இருக்கிறது. திருமண தடைகள் எல்லாம் விலக போகிறது. மாணவ கண்மணிகள் கல்வியில முன்னேற்றமாக போகலாம். கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொழிலில் முன்னேற்றமாக போக போகிறீர்கள். 10ஆம் இடத்துக்கு ஏற்பட்ட தீங்கெல்லாம் அப்படியே விலக போகிறது. 10ஆம் இடத்துல கேது அமர்ந்திருந்தார், இப்போது சுக்கிரன் அங்கே வந்து சாந்தப்படுத்தி விட்டார். தொழிலில் உத்தியோகத்தில் என்னென்ன அசௌகரியங்களை எல்லாம் சந்தித்து கொண்டிருந்தீர்களோ அந்த விடயங்களிலிருந்து அப்படியே விடுபட போகிறீர்கள். கையில் ஒரு காசு பணத்தை பார்க்க போகிறீர்கள். நல்ல குடும்பம் கோயிலாக இருக்கக்கூடிய, உங்களுடைய வார்த்தைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய, கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய, திருமண தடைகள் விலகக்கூடிய, குலதெய்வ ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய, குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த பரஸ்பரம் புரிதல் ஏற்படக்கூடிய, உடல் ஆரோக்கியம் ஏற்படக்கூடிய, திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய அற்புதமான யோக மாதம். கோபத்தை மட்டும் சரியாக கையாண்டு விட்டால் வேறு எந்த தீய பலனும் சொல்ல முடியவில்லை. இந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்வில் வளர்கிற வேலையை பார்க்க வேண்டும். இந்த மாதத்துல சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், புதன் பகவான், சனி பகவான், பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்பட போகிறார்கள். மின்சாரத்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, விளையாட்டுத்துறை, சுற்றுலாத்துறை, பொதுப்பணித்துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. வழிகாட்டிகள், குருமார்கள், ஆசிரியர்கள், குடும்ப தலைவர்களுக்கு அதிக நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. கோயில் அர்ச்சகர்கள், கோயில் தர்ம கர்த்தாக்கள், கோயிலை சுற்றி கடை வைத்திருப்பவர்கள், வியாபாரம் செய்பவர்களுக்கு சற்று கணிசமான லாபங்களும் நன்மைகளும் இயல்பாக காத்திருக்கிறது. மின்சார வாரியத்திலே வேலை செய்யக்கூடியவர்கள், அதாவது மெக்கானிக் செட் வைத்திருப்பவர்கள், மின்சார உதிரி பாகங்கள் விற்பனை செய்பவர்கள், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள், தீப்பெட்டி தொழிற்சாலை, மெழுகுவர்த்தி தொழிற்சாலை, பட்டாசு தொழிற்சாலை வைத்திருப்பவர்களுக்கு அதிக நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. அரசு உயர் அதிகாரிகள், அரசியல்வாதிகள், பட்டம் பதவிக்காக நீங்கள் காத்திருந்தால் அரசியல்வாதிகளுக்கு கௌரவ பதவிகள் தேடி வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அரசியல் கட்சி தலைவர்களுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. மருத்துவமனை ஊழியர்கள், மருத்துவர்கள், மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள், செவிலியர்கள், மருத்துவமனையிலே வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் அதிக நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. மெடிக்கல் ஷாப் வைத்திருப்பவர்கள், கல் மண் ஏற்றி இறக்குபவர்கள், செங்கல் சூளை வைத்திருப்பவர்கள், கல் அறிந்து விற்பனை செய்பவர்கள், டிபார்ட்மெண்ட் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், டீ கடை நடத்துபவர்கள், பலசரக்கு கடை நடத்துபவர்களுக்கு கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. யூனிஃபார்ம் சர்வீஸ் எல்லாமே செவ்வாய் தானே. காவல்துறை, இராணுவத்தில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் உங்களுக்கு அதிக நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. இந்த மாதம் முழுக்க குறிச்சுக்குற தொடர்புகளோட, புதாதித்ய யோகத்தோட, புதன் பகவான் என்னதான் வக்கரகதியில் இயங்கிக் கொண்டிருந்தாலும் சுபத்துவமாக செயல்படுகிறார். ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங், இந்த செல்போன் கடை வைத்திருப்பவர்கள், பேசி பிழைப்பவர்கள், இடைத்தரகர்கள், பண முதலீடு இல்லாமல் செயல்படக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. இந்த மாதத்துல உங்களுக்கு சாதகமாக சுக்கிர பகவானும் செயல்பட போகிறார். சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு அதிக லாபங்களும் நன்மைகளும் இயல்பாக காத்திருக்கிறது. அப்படி ஒன்றும் பெரிய தீய பலன்களை சொல்ல முடியாமல் இருக்கிறது. எதப்படி இருந்தாலும் கோச்சாரத்தில் இருக்கிற அத்தனை கிரகங்களும், வருடாந்த கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய குரு, ராகு, கேது, சனி பகவான் எல்லோருமே நல்லபடியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மாதாந்த கிரகங்களும் உங்களுக்கு நல்லபடியாக சாதகமாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ராசிநாதன் 180 டிகிரியில சமசப்தமமாக ராசியை பார்க்கிற போது அதிகப்படியான கோபத்தை தருவார்.
அந்த ஒரு விடயத்தை மட்டும் நீங்கள் கையாண்டு விட்டால் இந்த மாதம் உங்களுடைய மாதம். வாழ்த்துக்கள். ஐயா, என்ன பரிகாரம் என்று கேட்டால், திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்க வணங்க உங்கள் வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்க வணங்க கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிலும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நான் நேரிலே தரிசித்து கேட்ட வரம் கிடைத்தது. உங்களால் நம்ப முடியாது. கலியுகத்தில் அற்புதமான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான். விருச்சிக ராசி மேச ராசிக்காரர்களுக்கு, அதாவது அதிதேவதைய செவ்வாய் தானே, முருகப்பெருமான் தானே. முருகப்பெருமானை வணங்க வணங்க உங்களை யாரும் அசைக்க முடியாது. குறிப்பாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து தரும். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடராக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.